கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ டிரைவர்கிட்ட சொல்லி காரை நிப்பாட்டுறான். பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அவங்க அப்பா மாதிரியே யாரோ ஒருத்தவங்க ரோட்ல இவ பாக்குறா. பொண்ணு வந்துட்டு அவங்க பக்கத்துல போய் நின்னதுக்கு அப்புறமும் எதுவுமே பேசாம அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா. இவளுக்கு வயிறு ஒரு மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. இந்த வயசானவர் வந்துட்டு வீட்லயே செஞ்ச ஸ்நாக்ஸ் இருந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. அவர் கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டு பாக்குறாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவனோட தங்கச்சியும் இருந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போதே இவங்க அப்பா தான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீட்லயே செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க இவளுக்கு. அப்புறமா இந்த பொண்ணு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றா 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தொலைச்ச அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு அவர் அப்படியே தேடி கண்டுபிடிச்சு போறா. அப்புறமா போயிட்டு என் வயிறு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, தேங்க்ஸ் ஸ்நாக்ஸ் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த ஸ்நாக்ஸ் இருந்துட்டு நீங்க எந்த கடையில வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கறா. இவ வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு நான் என் கையாலேயே செஞ்சேன், என் 2 குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ ஒரு குழந்தை தான் என்கிட்ட இருக்கு, இன்னொரு குழந்தை இருந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருச்சு கார் ஆக்சிடென்ட்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.